Hey Amis, நான் உங்கள் டியாரா. வெல்கம் டு மை சேனல். ஆஃப்டர் அ லாங் டைம். ஐ ஹோப் எல்லோரும் ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே தென் ஸ்டில் வித் யூ ஜேகே ஒன் ஷாட். இந்த ஸ்டோரி எனக்கு சடனாக தோணுச்சு. ஸோ இப்போது ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் கழித்து ரெக்கார்ட் பண்ணுறனால மேபி என்னோடய வாய்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கலாம், தெரியல. பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் வாயன் மார்னிங் அவளோட ரூமில் ஒர்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. அப்போது அவளோட ஃபோனுக்கு கண்டினியூஸாக கால் வந்துகிட்டே இருக்கு. அவள் ரொம்ப நேரம் அதை இக்னோர் பண்ணிகிட்டே தான் இருக்கா. பட் ஒரு 5-6 காலுக்கு மேலே வரவும் அவள் தான் ஆன்சர் பண்ணுறா. வயன், உனக்கு எத்தனை தடவைமா கால் பண்ணுறது? எதுக்காக ஃபோன் ஆன்சர் பண்ணல? அது நான் சரியாக கவனிக்கலை, அதான். இன்னும் எத்தனை நாளைக்கு வயன் இந்த கோவம்? நான் அப்படியே என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்? இந்த அப்பா உனக்காக தான் வயன் எல்லாத்தையும் பண்ணேன். ஆனால் அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? ஏன் அதை தப்பாக பார்க்குற? நேற்று ஈவினிங்லேருந்து நான் அம்மா நிக்கில்னு சொல்லி மாறி மாறி ஃபோன் பண்ணுறோம். ஆனால் நீ எடுக்கவே மாட்டேங்கிற. உன் அம்மா எவ்வளோ பதறி போய் இருக்காங்கன்னு தெரியுமா? இரு, நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நீ பேசு. எனக்கு ஒர்க் லேட் ஆகுதுப்பா, ஸோ நான் போகணும். இந்த மாதிரி சொல்லிட்டு வயன் ஃபோனை கட் பண்ணிடுறா. வயனோட அப்பா ஒரு மாதிரி சேட் ஆகிடுறாரு. என்னங்க, என்ன சொன்ன வயன்? நல்லா இருக்கால? ஏங்க, ஏதாவது பிரச்சனையா? அவள் நல்லா தான் இருக்கலாம், ஃபோன் பண்ணதை கவனிக்கல. நீ போய் மற்ற வேலையை பாரு. உண்மையாகவே எதுவும் பிரச்சனை இல்லை இல்லைங்க? எதுவும் இல்லை, நீ போய் நிக்கல பாரு. இந்த மாதிரி வயனோட அப்பா சொல்லிட்டு போயிட்டாரு. வயனை பார்த்தோன்னா அவளுக்கு இப்போ ஏஜ் 26. அவள் ஒரு நர்ஸ். வயனோட ஃபேமிலி கொஞ்சம் வசதியான ஃபேமிலி தான். வயன் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இன்ட்ரோவர்ட். யாரு கூடயும் அவ்வளோ சீக்கிரம் அட்டாச் ஆக மாட்டா. அவளுக்கு அவளோட அம்மா அப்பா தான் உலகமே. அவங்க கூட மட்டும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துருப்பா. வயனுக்கு ஒரு 10 வயசு இருக்கக்குள்ள அவளோட அம்மா சடனாக இருந்திருப்பாங்க. அப்போது வயன் ரொம்ப உடஞ்சி போயிருப்பா. அதுக்கப்புறம் வயனோட அப்பா கொஞ்ச நாளே வேறொருத்தவங்கள கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அவங்க வயனோட அப்பாவோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட், ரொம்ப நல்லவங்க. ஆக்சுவலாக வயனுக்காக தான் அவர் அந்த கல்யாணத்தை பண்ணியிருப்பாரு, அவளுக்கு ஒரு அம்மா வேணும் அப்படின்றதுக்காக. பட் வயனுக்கு அவளோட அம்மா இடத்துல வேறொருத்தவங்கள வச்சு பார்க்கவே முடியல. அவளால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நிறைய தடவை சொல்லியிருப்பா. பட் அவளோட நல்லதுக்காக அவங்க அப்பா 2வது தடவை கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அதுலேருந்து வயன் இன்னுமே தனியாக இருந்திருப்பா. அவங்களும் போக போக சரியாயிடும்னு நினச்சிருப்பாங்க. பட் அப்படி ஆகலை. வயனோட அப்பாவுக்கும் அவரோட செகண்ட் ஒய்ஃப்க்கும் பிறந்த பையன்தான் நிக்கில். வயன் அதுக்கப்புறம் அவளோட ஸ்கூல்லையும் யாரு கூடயும் பெருசாக பேச மாட்டா. வீட்டுக்கு வந்தாலும் தனியாக தான் இருப்பா. அப்படி இருந்து அவளுக்கு எமோஷன்னா என்னன்னே தெரியாமல் போயிடுச்சு. லைக் நல்லவ தான், ஆனால் அடுத்தவங்கக்கிட்ட எப்படி பாசம் காட்டணும்னு தெரியாது, எப்படி ஒரு பாசத்தை ரிசீவ் பண்ணணும்னு அவளுக்கு தெரியாது. தனியாக விட்டால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். லைக் நாமெல்லாம் இன்னொருத்தவங்க கஷ்டப்படுறதை பார்த்தா லிட்ரலி நமக்கே கண்ணு கலங்குதுன்னு சொல்லுவோம்ல, அப்படியெல்லாம் கொஞ்சம் கூட அவளுக்கு ஆகாது. லைக் ஒரு ரோபோட் மாதிரி தான். ஒரு சாப்பாடை ரசித்து சாப்பிட மாட்டா, ஒரு நாளை ரசித்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டா. வேலை செய்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். அவள் ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒர்க்கு போன பிறகு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ரூம் எடுத்து தங்கியிருப்பா. அவளோட அம்மாவும் அப்பாவும் எவ்வளவோ வேணான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவள் கேட்குறதாவே இல்லை. எனக்கு தனியாக இருந்தால் தான் சந்தோஷம், அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருப்பா. ஸோ வயனோட கேரக்டர் இந்த மாதிரி தான். இன்னொரு சைட் ஜங்குக்கை பார்த்தோன்னா அவன் ஆஃபீஸ் போக ரெடி ஆகிட்டு இருக்கான். அவனுக்கு ஏஜ் 28. அப்போது ஜேகேவோட அம்மா, டே ஜேகே, இவ்வளோ நேரம் ரெடி ஆகிட்டு இருக்க? அங்கே உன் அப்பா ஹாலில் வந்து உட்காந்துட்டாரு, எங்கே அவன்னு கேட்குறாரு. உன்கிட்ட ஏதோ பேசணுமா, சீக்கிரம் வா. என்னம்மா, என்கிட்ட பேசணுமா? ஏன் என்கிட்ட கேட்டா? அவர் வேற அங்கே ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருக்காரு. நீங்கள் 2 பேரும் என்னத்தை பண்ணி வச்சிங்களோ தெரில. அங்கே ஜிமின் ஆல்ரெடி வந்து நீண்டுட்டான், நீ தான் இன்னும் வரல, சீக்கிரம் வா.
இப்படி ஜேகேவோட அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓ, என்னத்தை பண்ணி தொலைச்சிருப்பேன், நான் ஒன்றுமே பண்ணல. ஐயோ, இவர் வேற நீதி நேர்மன்னு அவருக்கு உட்காந்து அட்வைஸ் பண்ணுவாரே. இந்த மாதிரி அவனும் அவனோட தலையெல்லாம் சீவிட்டு வெளியே ஹாலுக்கு வரான். அங்கே பார்த்தா ஹாலில் சோஃபாவில் ஜங்குக்கோட அப்பா உட்காந்துருக்காரு. முன்னாடி ஜிமின் அப்படியே கீழே குனிஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கான். குட் மார்னிங்ப்பா. குட் மார்னிங். என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ? என்ன நினச்சிட்ருக்கேன்? அது அது சாரிப்பா, அது நீங்கள் என்ன சொல்லுவாரீங்கன்னு புரியல. அதான் புரியாது, ஒன்றும் புரியாது. கை நிறைய சம்பாதிக்க பழகிட்டீங்கள, எதுவும் புரியாது தான். என்ன பார்க்குற? இங்கேனா மரத்துலையா காசு கைக்குது? 2 பேரும் உங்கள் இஷ்டத்துக்கு செலவழிச்சிட்ருக்கீங்க. நீ பெரியவன் பொறுப்பாக நடந்துக்குவேன்னு பார்த்தா அவனோட சேர்ந்து ஆடிட்டு இருக்க. அப்பா, ஜேகே கிட்ட நான் தான்ப்பா கேட்டேன். புது லேப்பு வாங்கணும், காசு தான் நான் தான்ப்பா கேட்டேன். அவன் வேணான்னு தான் சொன்னான். என்ன அண்ணன் மேலே பாசம் பொங்குதோ? இதோ பாருங்க 2 பேத்துக்கும், ஹித்தோட இதெல்லாம் நிறுத்திக்கங்க. அப்பன்னு நான் எதுக்கு வீட்டில் இருக்கேன்? வீட்டுக்கு எவ்வளோ காசு வருது போகுது ஒரு மண்ணும் எனக்கு தெரியல. இனிமே என்ன செலவழிக்கிறதா இருந்தாலும் என்கிட்ட கேட்டுட்டு தான் எல்லாம் நடக்கணும், புரியுதா? என்ன உன்கிட்ட தான் கேட்குறேன், புரியுதா? புரியுதுப்பா, புரியுது. அது சாரிப்பா, இனிமேல் அப்படி நடக்காது. அப்புறம் உனக்கு இந்த கல்யாணம் அதெல்லாம் பண்ணணுன்னு எந்த ஐடியாவும் இல்லையா? பா, என்ன கல்யாணம் பண்ண ஐடியா இல்லையான்னு கேட்டேன். யாரை காட்டினாலும் வேணான்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு அங்கிட்டு ஜிமன் ஏற்கனவே ஒரு ஆளை வச்சுட்டு யாரை காட்டினாலும் வேணான்னு தான் சொல்லுவான். ஐயோ, இப்படின்ட்டு சைடா ஜங்குக்க பார்க்குறான். அது வந்துப்பா, அது என்ன வந்து போய் என்ன சாருக்கு துறவி ஆகணும்னு ஏதோ ஆசையாக இருக்கா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு பண்ணு. ஐயோ, அப்படிலாம் இல்லைப்பா, அது கொஞ்ச நாள் போகட்டும். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே ஜேகேக்கு ஒரு கால் வருது. அப்பா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆஃபீஸ் கால் வருது. போய் பேசு. அந்த மாதிரி சங்குக்கோட அப்பா சொல்ல அவனும் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறான். இங்கிட்டு ஜிமின் நின்றுட்டு மிச்ச அட்வைஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். அங்கிட்டு சங்குக்கு ஆஃபீஸ் கால்லாம் வரல. அவனுக்கு கால் பண்ணது ரித்தி ஜங்குக்கோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு, ஜங்குக்கோட ஃப்ரெண்ட். ஜேகே அவளை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். இன்னைக்கு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்ருக்கான். அப்போ அவனும் ஃபோனை ஆன்சர் பண்ணுறான். ஹலோ ஜேகே. சொல்லு ரித்தி. அது நீ அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்க? இன்னும் எவ்வளோ முடிக்க இருக்கு? இந்த மாதிரி அவள் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கா. எனக்கு வேற தப்பு சொல்ல போகிறேன், வேணான்னு எதுவும் சொல்லிடுவாளா? ஜேகே. ஹலோ, லைனில் இருக்கியா ஜேகே? ஐயோ, அது ஹலோ. ஹலோ, நான் பேசுகிறது கேட்குதா ஜேகே? ஹலோ ஹலோ ஹலோ. என்ன ரித்தி, அது இங்கே நெட்ஒர்க் இல்லைன்னு நினைக்கிறேன். இது இந்த மாதிரி ஜங்குக்கு அதை சமாளிச்சிட்ருக்கான். அதை ஜிமின் பார்த்துட்டு, ஓ நடிக்கிறான்டா, செம்மையாக நடிக்கிறான் எங்கள் அண்ணன். இவங்கிட்ட இருந்து நம்மளும் கொஞ்சம் கற்றுக்கணும் போல. இந்த மாதிரி அவன் நினச்சிட்ருக்க அந்த பக்கம் ஜங்குக்கும் ஃபோன்லாம் பேசி முடிச்சுட்டு வாரான். 2 பேரும் பைக்கில் உட்கார ரெடி ஆகுறாங்க. அப்போ ஜிமின், என்னடா உன்னோட அந்த இம்பார்ட்டண்ட் ஆஃபீஸ் கால் முடிஞ்சிருச்சா? அப்படி என்ன இம்பார்ட்டண்ட்டாக சொன்னாங்க? டேய், சரி முறைக்காத, நான் போயிட்டு வரேன், அப்புறம் மறக்காமல் அண்ணியை கேட்டேன்னு சொல்லு. இப்படி சொல்லிட்டு ஜிமின் பைக் எடுத்துகிட்டு போயிடுறான். போகிறான் பாரு பாரதேசி. இவன் பண்ணுற ஒன்றுத்துக்கும் நானும் உட்காந்து பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கு, பாரதேசி. இந்த மாதிரி சொல்லிட்டு அவனும் பைக்கில் ஏறி உட்காரான். ஆஃபீஸ்க்கு போய்கிட்டு இருக்கான். ஜங்குக்கு இந்த மாதிரி தான். வயனுக்கு அப்படியே ஆப்போசிட் கேரக்டர். அவனுக்கு அவனோட ஃபேமிலி தான் எல்லாமே. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவான். மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு அவங்க வந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் அவன் என்றைக்குமே சோகமாவோ இல்லை கோவமாவோ இருந்ததே இல்லை.
எப்பவும் சிரிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பான், ரொம்ப ஜாலியாக இருப்பான். ஸோ இந்த மாதிரி ஜங்குக் ஆஃபீஸ்க்கு கிளம்ப அங்கிட்டு வாயனும் அவங்களோட காரில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக நேற்று வாயனோட அம்மாவுக்கு பர்த்டேயாக இருந்திருக்கும். அவங்களோட கல்லறைக்கு போய் பூவெல்லாம் வச்சு கும்பிட்டுட்டு தான் வந்திருப்பாங்க. ஸோ அதை நினச்சிக்கிட்டு தான் கார் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் அப்படியே ரீவைண்ட் ஆகுது. பட் முகத்தில் எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனுமே இல்லை. ஜஸ்ட் அதை யோசிச்சுட்டு மட்டும் போயிட்டுருக்காங்க. எங்கிட்ட ஜங்குக்கும் ஆஃபீஸ்கிட்ட வந்துட்டு அங்கே ஆப்போசிட்டில் இருக்க ஒரு கடைக்கு போகிறான். உள்ளே போய் ரித்திக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு இருக்கான். அப்போது ரித்தி ஆஃபீஸ்கிட்ட வந்துட்டு ஜங்குக்கு ஃபோன் பண்ணுறா. ஜங்குக், நான் வந்துட்டேன் ஜங்குக், நீனும் வரலையா? ஒரு நிமிஷம் ரித்தி, நான் அதை வந்துடுறேன், வெயிட் பண்ணு. சார், இதை நான் பேக் பண்ணி இல்லை வேணாம் கொடுங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் அந்த கிஃப்டை வாங்கிட்டு ரித்தி கூட ஃபோன் பேசிக்கிட்டே ஆஃபீஸ்க்கு போகிறான். ஆக்சுவலாக பார்க்கிங்கில் அவன் பைக்கை பார்க் பண்ணிட்டு தான் வந்திருப்பான். ஸோ இப்போது போகக்குள்ளே நடந்துதான் போயிட்டுருக்கான். சரி ரித்தி. அதான் ஜங்குக், அதனால தான் நான் கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டேன். ஓ காட். ஹலோ ஹலோ ஜங்குக், ஹலோ, என்ன? ஹலோ ஹலோ. ஓ காட், நான் என்ன பண்ணிட்டேன்? இல்லை, நோ. இந்த மாதிரி இங்கிட்டு வயந்தான் அப்படியே காரில் பிரேக்கு போட்டுட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி இருக்காங்க. ஆக்சுவலாக ஜங்குக் வயனோட காரில் தான் மோதி இருப்பான். வயன் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி பார்த்துட்ருக்காங்க. அவன் அப்படியே தூரமாக போய் விழுறான். அவன் ரித்திக்காக வாங்கின அந்த கிஃப்ட் எங்கேயோ போய் விழுந்து சுக்குநூறாக உடையுது. அவனோட ஃபோன் இன்னொரு பக்கம் போய் ஒரு கல் மேலே அவனோட தலை மோதி செம்ம ரத்தம் வந்துட்டுருக்கு. வயனுக்கு சடனாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே ஸ்டேரிங் வீலை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கை சுற்றி கூட்டம் கூடுது. அங்கிட்டு ரித்தியும் வெளியே வரலான்னு பார்க்குறா. வயனும் காரை திறந்துட்டு ஜங்குக்கிட்ட தான் போகிறாங்க. ஏமா, உனக்கு ஒழுங்காக வண்டி ஓட்ட தெரியாது, என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியுதா உனக்கு? அது நான் வேணும் வேணும்னு பண்ணல. எவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறேன்னு பார்த்தியா நீ? அங்கே அவன் போய் சேர்ந்துருவான் போல இருக்கு. என்ன பொண்ணு நீ? இந்த மாதிரி ஆளுக்கால் அங்கே வயனை திட்டிகிட்டு இருக்காங்க. அவள் அப்படியே ஜங்குக்கை தான் ஸ்டேர் பண்ணிக்கிட்டு இருக்கா. ரோட்டில் அவனை சுற்றி அவ்வளோ ரத்தம். அந்த நேரம் அங்கே ரித்தியும் ஓடி வரா. ஜங்குக், ஜங்குக். நீ யார் மணி? நான் அவனோட ஃப்ரெண்ட் ஜங்குக். அப்போ சரி, யாராவது வண்டி எடுங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டு போ. நான் ஹாஸ்பிட்டல் நான் கூட்டிகிட்டு போகிறேன் என்னோட காரில். இந்த மாதிரி வான்னு சொல்கிறா. அப்போது சுற்றி இருந்தவங்களும் சரின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை தூக்கி பின்னாடி சீட்டில் வைக்கிறாங்க. ரித்தியும் அங்கே அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தரும் வயனோட காரில் போகிறாங்க. வயனுக்கு தெரியல, அவ்வளோ கில்ட்டியாக இருக்குது. கவலையாக இருக்கான்னு கேட்டால் இல்லை, பட் ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. ஏன்னா அவள் ஒரு தப்பு பண்ணிட்டா. அவளோட காரில் தான் ஒருத்தர் மோதி இப்போ உயிருக்கே போராடிட்டு இருக்காரு. எப்படியாவது காப்பாற்றிடணும். இந்த மாதிரி ஃப்ரண்ட் மிரர் வழியா பின்னாடி ஜங்குக்கையும் பார்த்துட்டே அவங்க ரொம்ப ஸ்பீடாக காரை ஓட்டுறாங்க. வயன் ஒர்க் பண்ணுற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாங்க. டாக்டர்ஸ் ஜங்குக்கை எமர்ஜென்சி வார்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. வெளியில் வயன், ரித்தி, அப்புறம் கூட வந்த ஒருத்தர், இவங்களாக தான் இருக்காங்க. ரித்தி ரொம்ப அழுதுட்ருக்கா. ஆனால் வயனோட முகத்தில் எந்த எக்ஸ்ப்ரெஷனும் இல்லை, அவளோட மனசில் எந்த எமோஷனும் இல்லை. ஆனால் ஒரு மாதிரி தப்பு பண்ணிட்டோமோன்ற மாதிரி இருக்குது. போலீஸும் போய் அங்கெல்லாம் செக் பண்ணிகிட்ருக்காங்க, யார் மேலே தப்புன்னு பார்க்குறதுக்கு. கொஞ்ச நேரம் கழித்து ஹாஸ்பிட்டலுக்கு ஜிமன், ஜங்குக்கோட அம்மா, அப்பா 3 பேரும் வராங்க. ஜங்குக், இரு நான் பார்க்குறேன்.
நான் பார்க்குறேங்க. இருன்னு சொல்கிறல, இரு. இந்த மாதிரி சொல்லிட்டு சங்குக்கோட அப்பா அந்த டோர் வழியா ஓட்டையில் பார்க்குறாரு. அந்த நிலைமையில பார்த்தோன்னே அவ்வளோதான். அப்படியே பக்கத்தில் இருந்த சேரில் அப்படியே உட்காந்துட்டாரு. அவர் எப்போவுமே சங்குக்கோட ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே தான் இருப்பார். ஆனால் இன்னைக்கு என்னன்னு தெரியல, கண்ட்ரோலை மீறி டிஎஸ் அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கு. சங்குக்கோட அம்மாவும் பார்த்துட்டு ரொம்ப அழுகுறாங்க. இங்கிட்டு ஜிமன் அந்த ஜங்குக்கோட வந்த அந்த பர்சன்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு மாதிரி கேட்கக்குள்ள அவரும் எல்லாத்தையும் சொல்கிறாரு. ரித்தியும் ஒரு பக்கம் உட்காந்து அழுதுட்ருக்கா. ஆனால் வயன் செவுத்துல சாஞ்சு கையை கட்டிட்டு கீழே குனிஞ்ச மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்குறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி எக்ஸ்ப்ரெஷனே இல்லாத ஃபேஸ். ஜிமனுக்கு வாயனை பார்க்க பார்க்க கோவம் வருது. அப்போது வாயன்கிட்ட வந்துட்டு, என்னடி என்னடி பண்ணி வச்சிருக்க, என்னண்டி இந்த மாதிரி ஜிமின் கேட்க கேட்க வயன் எதுவுமே சொல்லலை. இவன் ஏதோ ரியாக்டுமே பண்ணல. ஜிமனுக்கு ரொம்ப கோவமாகுது. கண்ணா பின்னான்னு போட்டு திட்டுறான். இதை கேட்டுட்டு வயனுக்குமே கோவம் வந்து, இதோ பாருங்க, இது இது நான் ஒன்றும் வேணும்னு பண்ணல, இது ஒரு ஆக்சிடெண்ட். ஹே, நீதான் ஒரு மனுஷியாடி. நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு ஒரு குடும்பம் வந்து ஒருத்தனுக்காக கதறிக்கிட்டு இருக்கு. நாம் தப்பு பண்ணிட்டோம், ஆறுதல் சொல்லனா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி அசால்ட்டாக ஆக்சிடெண்ட்டுன்னு சொல்கிற. சே, நீ தாண்டி பண்ண இந்த ஆக்சிடெண்ட்டை, நீ தான் பண்ண. இதோ பாருங்க மிஸ்டர், என்னோட காரில் ஆக்சிடெண்ட் நடந்துச்சுன்றதுக்காக அதை நான் தான் பண்ணேன்னு எந்த அர்த்தமும் இல்லை. அப்படி பண்ணணுன்ட்டு எனக்கு அவசியமும் இல்லை. சொன்னாலும் சொல்லலைனாலும் இது ஆக்சிடெண்ட் தான். ஹே, திரும்ப சொல்லிட்டு இருக்க நீ. டே, வேணாச்சு வாங்கி. அவ கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இப்படி பேசுறான்னு பார்த்தியாமா? விட்டுடா, அப்பாவை பாரு, அதெல்லாம் போலீஸ் கரெக்டாக தண்டனையை கொடுக்கும். நீ வா. ஆமாச்சு, நீங்கள் வாங்க. இந்த மாதிரி ரித்தியும் சொல்கிறா. இதோ பாருடி, என் அண்ணனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உன்னை உயிரோடவே விட மாட்டேன், தொலைச்சிடேன். ஜிமன் வாங்க ஜிமனுங்கிட்ட. இந்த மாதிரி ரித்தி ஜிமனை கூட்டிகிட்டு வந்துடுறா. இந்த மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கோட தலையில் ரொம்ப அடிபட்டிருக்கனால ரொம்ப சீரியஸாக தான் இருக்கான். ரொம்ப நேரம் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. அன்னைக்கு ஈவினிங் மாதிரி போலீஸ் வந்துட்டு எல்லாத்தையும் விசாரித்து செக் பண்ணி பார்த்ததில்ல ஜங்குக் மேலே தான் தப்புன்ற மாதிரி சொல்கிறாங்க. லைக் சிசிடிவியெல்லாம் பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு அவன் அந்த டைமில் க்ராஸ் ஆகிருக்கவே கூடாது, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஜிமனுக்கு அதுக்கு மேலே என்ன பேசுகிறதுன்னு தெரியல. வயன் மேலே ஆனால் கோவம் இருந்துகிட்டே தான் இருக்குது. நைட் டைமில் டாக்டர்ஸ் அப்போ தான் ஆப்ரேட்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வராங்க. இதோ பாருங்கள், ஒரு குட் நியூஸ் அண்ட் ஒரு பேட் நியூஸ். குட் நியூஸ் என்னன்னா, மிஸ்டர் ஜங்குக்கை நாங்கள் காப்பாற்றிட்டோம். பேட் நியூஸ் என்னன்னா, அவர் கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டார். ஐயோ என்னங்க இந்த மாதிரி ஜேக்கோட அம்மா அப்பாலாம் ரொம்ப உடஞ்சி போயிட்டுறாங்க. டாக்டர், வேறு வழி இல்லை, இது அண்ணனை திருப்பி கொண்டு வரவே முடியாது, அது உங்கள் கையில் தான் இருக்கு. ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆனால் நீங்கள் தான் இதுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். நீங்கள் எந்த அளவுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அந்தளவு சீக்கிரமாக அவர் ரெக்கவர் ஆகிடுவார். பட் எங்களால் இந்த டைம் பீரியட்குள்ளே அவர் வெளியில் வந்துடுவாருன்ட்டு எக்குரேட்டாக சொல்ல முடியாது. டேஸ், மந்த்ஸ், மேபி இட் வில் டேக் சம் இயர்ஸ், தெரியல. பட் காடை ப்ரை பண்ணிக்கோங்க. உயிரை காப்பாற்ற தெரிஞ்ச கடவுளுக்கு இது பண்ண தெரியாது என்ன. ஸோ ஹோப்போடு இருங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு டாக்டர் போயிட்டாரு. இங்கே எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. வயன் எல்லாத்தையும் பார்க்குறா. அவளுக்கு கவலைன்ற ஒரு ஃபீல் வரலனாலும் ஏதோ ஒன்று மனசுக்குள்ளே உறுத்திட்டே இருக்கு. இப்படியே அன்னைக்கு நைட் எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. ரித்தி அப்பப்போ ஜிமனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறா. அப்போ தான் தெரியுது ஜிமனுக்கு ரித்திக்கு ஜங்குக்கு மேலே லவ்வெல்லாம் இல்லை. அவள் ஆஸ் அ ஃப்ரெண்டாக தான் ஜங்குக்கை பார்த்துருக்கா. எப்படி இருந்தாலும் இந்த நேரத்தில் அவள் ஒன்று லவ் பண்ணா, அதெல்லாம் சொல்லிக்கிட்டு ஒன்றும் ஆக போகிறதில்லன்னு தெரியும். ஸோ அதனால் ஜிமன் அதை பற்றியெல்லாம் எதுவும் சொல்லலை. ஒரு பக்கம் ஜங்குக்கோட ஃபேமிலி அப்படியே வெறிச்சோடின மாதிரி இருக்காங்க.
இன்னொரு பக்கம் வயனா அவளோட அப்பார்ட்மெண்ட்டில் ரூமில் உட்காந்துருக்கா. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவளுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. என்னதான் ஜங்குக் மேலே தப்பு இருந்தாலும் ஒரு மாதிரி மனசுக்குள்ளே உறுத்திட்டே இருக்கு. அந்த ரத்தம், அவனோட அந்த ஃபோனு, கிஃப்டெல்லாம் பறந்தது, அது மட்டும்தான் அவள் கண்ணு முன்னாடி வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நாள் போகுது. வயனும் அதே ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறனால அப்பப்போ வந்து ஜங்குக்கை பார்ப்பா. அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது பார்த்துட்டு ஜஸ்ட் ஸ்டேர் பண்ணிட்டு மட்டும் 2 போயிடுவா. இப்போ ஒரு 5 நாள் கிட்ட ஸ்கிப் ஆயிருந்திருக்கும். இன்னைக்கு ஆஸ் யூஷுவல் ஜேகேவோட ஃபேமிலி வந்திருப்பாங்க. ஜேகேவோட அம்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்கக்குள்ள ஜங்குக்கோட ஃபிங்கர்ஸ் லைட்டாக மூவ் ஆகிறது விளங்குது. டே டே சிம்மன், இங்கே பாருண்டா, விரலாம் அசையுதுடா. ஆமாம்மா, இன்னும் கொஞ்சம் நல்லா பேசுமா, பேசு. டே டே ஜங்குக், ஜேகே அம்மா வந்திருக்கேடா, எந்திரிச்சு பாருடா. சிம்மன், அப்பா எல்லாரும் வந்திருக்கோண்டா, கண்ணை முடிச்சு பாருடா ஜேகே. இந்த மாதிரி ஜங்குக்கோட அம்மா சொல்ல ஜேகே லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். ஜேகே, நான் டே ஜேகே, எனக்கு தான் வலிக்குதுமா, வலிக்குதுமா, எனக்கு வலிக்குது வலிக்குது. இதெல்லாம் எனக்கு பிடிக்கலம்மா. இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் கலட்டிட்டு இருக்கான். ரொம்ப வியர்டாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். யாராலையும் கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்போ ஜிமின் போய் டாக்டரை கூட்டிகிட்டு வந்திருப்பான். அவரும் என்னென்னவோ பண்ணி பார்க்குறாரு, முடியல. ஸோ ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு அப்படியே மயங்க வச்சிடுறாரு. எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டு இன்னும் கொஞ்சம் டாக்டர்ஸ்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது அந்த டாக்டர் வெளியே வரக்குள்ள, டாக்டர் அண்ணாக்கு என்னாச்சு டாக்டர், ஏன் அவன் இப்படி பண்ணுறான்? இதோ பாருங்கள் மிஸ்டர் பாக் ஜிமின், மிஸ்டர் ஜங்குக்கு தலையில் பலமாக அடிபட்டிருக்கு. அதனால அவரோட நியூரான்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு. கொஞ்சம் சாரி டு சே திஸ், பட் கொஞ்சம் அவர் அப்படி தான் இனி இருப்பார். ஹீஸ் மென்டலி அன்ஸ்டேபிள். இதை கேட்டோன்னே அவங்க அப்படியே எல்லாரும் அப்படியே பிரேக் ஆகி நின்றுடுறாங்க. டாக்டர், இது ஒரு வழியுமே இல்லை, இப்படி தான் கடைசி வரைக்கும் ஒன்றா இருப்பானா? அதனால் ஷோராக சொல்ல முடியாது, சான்ஸே இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் பழைய மாதிரி வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி. ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அவர் இப்போது உயிரோடு இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுக்கு காட்க்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாருங்கள். இப்படி டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாரு. இப்படி ஆல்ரெடி எல்லாரும் உடஞ்சி போய் தான் இருக்காங்க. போய் பேசுகிறாங்க. அவனுக்கு கொஞ்சம் தான் நினைவு இருக்குது. அப்படின்னா அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் க்ளோஸாக இருக்க 1-2 பேர் மட்டும்தான். மற்றவங்க எதுவுமே ஞாபகம் இல்லை. சம்டைம்ஸ் ரொம்ப அரகண்டாக பிஹேவ் பண்ணுறான், சம்டைம்ஸ் ரொம்ப சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுறான். 2 நாள் அப்சர்வேஷனில் வச்சுருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வயனும் தெரிஞ்சுக்கிறா. ஸோ அந்த டாக்டர்கிட்ட போய் தனியாக பேசுகிறா. அவரும் என்னென்னு தெளிவாக சொல்கிறாரு. வயன் ஒரு நர்ஸ்ன்றனால மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. ஜங்குக்கோட ஹோல் கண்டிஷன் ஃபுல்லாகவே சொல்லிடுறாரு. வயன் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. அவளோட காரில் ஜங்குக் மோதுன அந்த சீன் தான் ரிப்பீட்டட் மோடில் அவளுக்கு வந்துட்டே இருக்கு. டாக்டர், சொல்லுங்கள் மிஸ் வயன். அது இப்போது அவருக்கு கண்டிப்பாக தனியாக எதுவும் சமாளிக்க முடியாது. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இதை பற்றி தெளிவாக தெரியாது. ஸோ நான் அவருக்கு பர்சனல் நர்ஸாக இருக்கலாமா? என்ன சொல்கிறீங்க வயன்? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி கேட்குறீங்க. பட் அவரை க்யூர் ஆக்குறதுன்றது இம்பாசிபிள். அவர் பழைய நிலைமைக்கு வர்றது ரொம்ப ரேர். ஆனால் க்யூர் ஆகிறதுக்கும் கொஞ்சம் பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குல்ல டாக்டர்? அது தெரியல டாக்டர், நான் அதை வேணும்னு பண்ணல. பட் என் மேலே தப்பு இல்லை. பட் இருந்தாலும் கண்ணை மூடன தூக்கமே வர மாட்டேங்குது. ரொம்ப கில்ட்டியாக இருக்கு. நான் ஒரு ட்ரை கொடுத்து பார்க்குறேன். இதை கேட்டுட்டு டாக்டரை கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து கேபின்லேருந்து டாக்டரும் வயனும் வெளியே வராங்க. ஜங்குக்கோட ஃபேமிலி வெளியில் இருந்துட்டுருக்காங்க. டாக்டர் போய் அவங்கக்கிட்ட இதை சொல்கிறாரு. அவங்களுக்கா ஏற்கனவே வயன் மேலே கொலகானில் தான் இருக்காங்க.
ஸோ இதை சொன்னால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? அதெல்லாம் எதுவும் தேவையில்ல, என் பையனை எனக்கு பார்த்துக்க தெரியும். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எந்த மூளைக்கு கூட்டிகிட்டு போகணுன்னாலும் பரவாயில்ல, என்னமாவது பண்ணி என் பையனை நான் திருப்பி கொண்டு வந்துடுவேன். எல்லாம் இவ்வளோ தான் இப்போ வந்து கேட்குற பார்த்தீங்களா? நீ கொஞ்சம் பேசாம இரு. ஆமாம் டாக்டர், என்னோட அண்ணனுக்கு நான் இருக்கேன், எப்படியாவது அவனை சரியாக்கிடுவேன். நோ தேங்க்ஸ். இந்த மாதிரி வயனை முறைச்சி பார்த்துட்டு சொல்கிறான். என்ன பேசுகிறீங்க எல்லாரும்? கொஞ்சமாவது சிச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் பாதியை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்ல போனேன்னா உங்ககிட்ட இருக்க கொஞ்சம் நெஞ்சம் ஒப்பு இல்லாமல் போயிடும். இதுக்கு மேலே எனக்கு தெளிவாக சொல்ல முடியாது, அது என்னோடய ஜாப்க்கு ஃபேர் இல்லை. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஜங்குக்கு இந்த டைமில் கண்டிப்பாக ஒரு பர்சனல் கேர் தேவை. ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். வீட்டில் உள்ளவங்களால ப்ரொஃபஷ்னலாக கேர் பண்ண முடியாது. வயனா தான் வந்து என்கிட்ட கேட்டாங்க. ஷீஸ் அ வெல் பெர்ஃபார்மர் ஆல்சோ. உங்கள் பையனை க்யூர் பண்ண ஒரு சான்ஸ் இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. வேறு யாரும் இப்படி அவங்களோட பர்சனல் விஷயம்லாம் விட்டுட்டு அவங்களாம் முன்னுக்கு வந்து கேட்க மாட்டாங்க. பட் வயன் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இந்த மாதிரி டாக்டர் சொல்கிறாரு. ரொம்ப நேரம் காம்ப்ரமைஸ் ஆகவே இல்லை. பட் ஃபைனலி அவங்க ஒத்துக்கிறாங்க. ஸோ ஒரு மண்டே ஈவினிங் மாதிரி சங்குக்கை டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் இப்போ சங்குக்கோட ரூமில் தான் அவன் பெட்டில் உட்காந்துருக்கான். பக்கத்தில் அம்மா பெட்டில் உட்காந்துருக்காங்க. அவங்க அழுதுகிட்டே தான் இருக்காங்க. ஐயோ, ஏன் அழுதுகிட்டே இருக்க? ஆளு மூஞ்ச மாதிரி அழுதுகிட்டே இருக்கா சங்கு? ஐயோ பாத்தியா பாத்தியா, என்னை கூக்கின்னு தானே கூப்பிடுவேன். இப்போ நானே இந்த மாதிரி அவன் என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கான். அப்போ வயனும் மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு டோர் திறந்து தான் இருக்கு. பட் இருந்தாலும் தட்டுறாங்க. ஜேகேயோட அம்மா திரும்பி பார்க்க, அது கட்டு மாற்றணும், அப்புறம் சாப்பாடு கொடுத்துட்டு டேப்லெட் கொடுக்கணும். ஸோ இதை கேட்டுட்டு ஜேகேம்மா அப்படியே வயனை முறைச்சி பார்த்துட்டு, டே சங்குக், நீ கொஞ்ச நேரம் இரு, அவங்க உனக்கு கட்டெல்லாம் மாற்றி விட்டுட்டும். அம்மா வெளியில் இருக்கேன். ஐயோ அதெல்லாம் எனக்கு வேணாமா, நீ கொஞ்ச நேரம் இரு அப்படின்ட்டு கையை டைட்டாக பிடிச்சிக்கிறான். அவங்களுக்கு அப்படி டிஎஸ் வந்துட்டுருக்கு. கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் முடிய மாட்டேன்து. அப்போ அவனோட தலையை தடவி கொடுத்துட்டு, இருடா, மருந்தெல்லாம் போட்டு முடிச்சோன்னே அம்மா வந்துடு, இரு அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க எந்திரிக்கிறாங்க. வயனுக்கு க்ராஸ் ஆகி போக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு தான் போகிறாங்க. வயனும் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஜங்குக் அவனோட கையில் என்னத்தையும் வச்சு விளாண்டுட்ருக்கான். அதை வயன் வாங்க போகிறா. என்ன பண்ணுற நீ? இப்படி சொல்லிட்டு வயனை பார்க்குறான். வயனும் ஜங்குக்கை பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் அந்த ஐ கான்டாக்ட் போகுது. வயனுக்கு ஏன் அப்படி ஸ்டேர் ஆகியிருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியல. அதை கொடுங்க. முடியாது, நீ நீ போ. யார் நீ? அப்போ வயன் மறுபடியும் அதை வாங்க போகிறா. தொடாத, போன்னு சொல்கிறல, போ. அதை கொடுங்க. முடியாது, கொடுக்க முடியாது. இப்படி ஜங்கு கடம் பிடிச்சிட்ருக்க வயனுக்கு கோவம் தான் வருது. அவங்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. முடியாதுன்னு சொல்கிறல, நீங்கிறது போய முதல்ல போ. இந்த மாதிரி சொல்லிட்டு வயனை பார்க்குறான். அவனோட அந்த டோவி ஐஸ் ரொம்ப அழகாக இருக்குது. அதை வயன் பார்த்துட்டு கோவம் வந்தாலும் அதை காட்ட முடியல, அப்படி இருக்குது. அவன் எதையாவது பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கட்டை ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. அது அவனுக்கு வலிக்குது வேற. வலிக்குது, விட்டு. அது அப்படி தான் வலிக்கும். கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருங்க. வலிக்குதுன்னு சொல்கிறல, விடு. என்ன விடு. இப்படி இருந்தால் எப்படி மெடிசின் போடுறது? கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க. இந்த மாதிரி வயன் திட்டுறா. ஜங்குக்கும் கோவம் வருது. வேணும்னே போட விட மாட்டேங்கிறான். மருந்த போட விடுங்க. முடியாது, போ நீ இங்கிருந்து போ. இந்த மாதிரி கத்துறான். ரொம்ப நேரம் வயன் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குக்கோட அம்மா அங்கே வந்துட்டு அதை பார்த்துட்டு ஜங்குக்கை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. வயனும் எப்படியோ மருந்தெல்லாம் போட்டுட்ருக்கான். இருந்தாலும் அவன் ரொம்ப இது பண்ணிட்டு தான் இருக்கான், போட விடாமல். வயனும் பக்கத்தில் உட்காந்துட்டு எப்படியோ போட்டுடுறாங்க. அப்போ வயனோட அம்மாவும் ஜங்குக்கோட கையை விட்டுடுறாங்க.
விட்ட உடனே போதும் பக்கத்தில் இருந்த வயன் கன்னத்திலே பலார்னு ஒரு அற வைக்கிறான். வலிக்குதுன்னு சொல்கிறல்ல, காது கேட்கல உனக்கு? டே டே ஏன்டா அப்படி பண்ண? வலிக்குது இல்லைம்மா. சரி சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கை அவங்க அம்மா ஹக் பண்ணிக்கிறாங்க. வயனுக்கு ஒரு நிமிஷம் சங்குக்கு அரைஞ்சோன்னு கோவம் தான் வந்திருக்கும். பட் இதெல்லாம் பார்க்கக்குள்ள ஏனே தெரில ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நீ நீ சாப்பாடெலாம் வச்சுட்டு போ, என்ன மருந்து கொடுக்கணும்னு சொல்லு, நான் அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துக்கிறேன், நீ போ. இந்த மாதிரி ஜேகேவோட அம்மா சொல்ல வயனும் அப்படியே சாப்பாடெலாம் அங்கேயே வச்சுட்டு மறந்தே எடுத்து வச்சுட்டு பேக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. கேபில் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. பட் வீட்டுக்கு போக்குள்ளலாம் சங்குக்கோட ஃபேஸ் தான் அவளுக்கு ஞாபகம் வருது. ஏனே தெரியல, ஏதோ ஒரு புது ஃபீல். அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகணுன்னு ஃபோன் எடுத்து பார்க்குறா. வயனோடப்பா நிறைய தடவை கால் பண்ணியிருப்பாரு, இப்போவும் பண்ணுறாரு. ஸோ அட்டன் பண்ணுறா. வயன் எங்கே இருக்க? வீட்டில் தான்ப்பா இருக்கேன். அங்கே என்ன நடந்துட்டுருக்கு? வயன் இப்போது சைலண்ட்டாக இருக்காங்க. உன்னை தான் கேட்குறேன் வயன், என்ன நடக்குது? ஆக்சிடென்ட் ஆச்சா? சொல்லு வயன். ஆமாம், ஆக்சிடெண்ட் ஆகி இப்போ எத்தனை நாள்னு தெரியுதுல்ல? இவ்வளோ நாள் கழிச்சு தான் எனக்கு தெரியுது. ஏன் அப்படி பண்ணுற? போலீஸ் கேஸ்னா அது எதுன்னு ஆயிருந்தா என்ன பண்ணியிருப்ப வயன்? அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன்ப்பா. ஏன் ஏன் இப்படி யாருமே இல்லாத மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பா அம்மா தம்பி எல்லாம் இருக்கோம் வயன், எதுக்கு இப்படி பண்ணுற? எதுக்கும் சந்தோஷத்தை நீயே கெடுத்துக்கிற. நீ சந்தோஷம் இல்லாமல் எங்களால் மட்டும் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? நான் நல்லா தான்ப்பா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. எதுவாக இருந்தாலும் நானே பார்த்துப்பேன். இப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. ஸோ இந்த மாதிரியே தான் ஒவ்வொரு நாளும் வயன் ஹாஸ்பிட்டலில் டியூட்டியை முடிச்சுட்டு சங்குக்கோட வீட்டுக்கும் போயிட்டு அவனை ட்ரீட் பண்ணிட்டு தான் வருவா. அங்கே போனாலும் போய் ஜஸ்ட் அவளோட ஒர்க் என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவா. இப்படியே ஒரு 6 months கிட்ட க்ராஸ் ஆகுது. லைட்டாக சங்கு கூட அவள் க்ளோஸ் ஆன மாதிரி தெரியுது. சங்குக்கோட வீட்டு ஃபுல்லாகவே அவனோட ஃபோட்டோ தான் நிறைய இருக்கும். எல்லாத்துலேயும் கோட் ஷூட் போட்டுட்டு, இல்லைனா ஜிம் போன ஃபோட்டோ, அவன் பாடினது, ஆஃபீஸ் காலேஜ்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் அவன் எவ்வளோ பெஸ்ட்டாக இருந்திருக்கான் அந்த மாதிரி ஃபோட்டோஸ் தான் இருக்குது. இல்லைனா ஃபேமிலி கூட இருக்க மாதிரி எல்லாத்துலேயும் அவன் ஒரு பெரிய ஸ்மைலோடு இருப்பான். ஆனால் அப்படியே இப்போ பார்க்கக்குள்ள அவன் வேறு மாதிரி இருக்கான். அதெல்லாம் பார்க்கக்குள்ள லைக் ஏதோ ஒன்று மனசுக்குள்ளே உறுத்திட்டே இருக்கு. ஸோ அதனாலே எப்படியாவது க்யூர் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதோடு தான் இருக்காங்க. பட் ஸ்டில் ஜேகேவோட ஃபேமிலி வயனோட அவ்வளோலாம் நல்லா பேச மாட்டாங்க. ஜஸ்ட் ஃபார்மலான டாக்ஸ் மட்டும்தான். ஸோ அன்றைக்கும் வயன் சங்குக்கை பார்க்க போகிறா. ஃபுட் மெடிசன்லாம் எடுத்துகிட்டு அவனோட ரூமுக்கு போகிறா. அவனுக்கு இப்போது காயம்லாம் கொஞ்சம் நல்லா ஆறி இருக்கு. உட்காந்து கார்ட்டூன் பார்த்துட்ருக்கான். வயனானோட பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து ஃபீட் பண்ணுறா. எனக்கு வேணாம், இதப்போ சாப்பிட்ணும், நான் அதை பார்த்துட்டு தானே இருக்கேன், மூஞ்சுக்கு முன்னு கொண்டு வர, எனக்கு வேணாம், இதப்போ சாப்பிட்டு தான் ஆகணும். இந்த மாதிரி வயன் கொஞ்சம் முறைச்சிட்டே சொல்ல கொஞ்ச நேரம் சங்குக்கு வயனே பார்க்குறான். வயனும் பார்க்குறாங்க. எகைன் அந்த டோவி ஐஸ் என்னவோ பண்ணுது. பட் கண்ட்ரோல் பண்ணி முறைச்சிட்டே இருக்காங்க. நீ எப்பயும் நீ இப்படி முறைச்சிட்டு தான் இருப்பியா? நீ பல்ல வெளியில் காட்ட மாட்டியா? நான் சாப்பிட சொன்னேன் அப்படின்னு இன்னும் முறைக்கிறாங்க. முடியாது, அன்னைக்கு ஒன்று என்ன குக்கின்னு கூப்பிட சொன்னேன் தானே, என்னை கூப்பிட்டியா? நீ உன் கூடலாம் நான் பேசவே மாட்டேன், போ. இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் மூஞ்சி திருப்பிக்கிறான். ஃபைனுக்கா படுத்துறான்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் வேலைக்கே ஆகலை. சரி குக்கி போதுமா அப்படின்னோன்னு சங்குக் திரும்பி பார்க்குறான். ரொம்ப பிரைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். ஃபைன் ஒரு செகண்ட் அது அப்படியே ஸ்டேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது சங்குக் வயனோட கண்ணத்தை கிள்ளிட்டு, வயன் நல்ல பொண்ணு, குக்கியும் நல்ல பையன், இந்த மாதிரி அவன் வாயை திறக்கிறான். வயனும் ஊட்டி விட்டுறா. நல்லா இருக்கும், ஒரு கதை பயமாக்கு, சரி நல்லா இருப்பேன்.
முதல்ல இதெல்லாம் சாப்பிட்டு முடிக்கணும். ம். இந்த மாதிரி சொல்லிட்டு அவளும் சாப்பாடை ஃபீட் பண்ண அவனும் என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கான். ஸோ அன்னைக்கு வீட்டுக்கு போக்குள்ள பயன் அவளோட சீக்ஸை தொட்டு பார்க்குறா. அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பெட்க்கு போமுனுக்கு ஒரு செகண்ட் திரும்பி மிரர் கிட்ட போகிறா. சரி, நல்லா இருப்ப. இதுதான் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணி பார்க்குறா. உண்மையாகவே நல்லா தான் இருக்கு. அதுக்கப்புறம் பழைய மாதிரி மாறிட்டு பெட்டில் போய் சைலண்டாக படுத்துக்கிறா. இன்னைக்கும் முழுக்க சங்குக் பண்ணது, அவன் பேசுனது அதுதான் அவளுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படியே கொஞ்ச நாள் ஸ்கிப் ஆகணும்னு ஜங்குக்கு மறந்த விஷயம்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தணும். அவனுக்கு இது வரைக்கும் ஞாபகம் இருக்கு, அதெல்லாம் எக்குரேட்டாக தெரியல. வெளியில் போய் வேர்ல்டை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு அவனை கொண்டு வரணும். வெளியில் போய் ஒரு நார்மல் பர்சனாக நடந்துக்கிற அளவுக்கு சரி அவனுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும். ஸோ அவனுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது என்ன வரும் இதெல்லாம் கேட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்க தான் வேண்டியிருக்கு. ஸோ அன்னைக்கு சிமந்தா வீட்டில் இருந்திருப்பான். ஜேக்கோட அம்மா அப்பாவும் எங்கேயோ போயிருப்பாங்க. வேன் ஆஸ் யூஷுவல் ஜங்குக்கு செக் பண்ணி டேப்லெட்லாம் கொடுத்துட்ருக்கா. வெளியில் ஜிமன் டேபிள் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஜேக்கவெல்லாம் பார்த்துட்டு வெளியே எக்ஸ்கியூஸ் மீ. ஜிமன் நிமிர்ந்து பார்க்குறான். அவனுக்கு இன்னுமே கோவம் இருக்குல்ல, ஸோ ஒரு மாதிரி கோவமாக தான் பார்க்குறான். அது இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்கள் கூட கொஞ்சம் நான் பேசலாமா? அது ஜங்குக்கை பற்றி தான். ஃபிசிக்கலாக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, பட் மென்டலி இன்னும் இம்ப்ரூவ் ஆனோன்னா அவருக்கு பிடிச்சது அப்புறம் பழைய விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தணும்னு டாக்டர் சொன்னார். ஸோ நான் அவரை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஜிம்முன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு சரின்ட்டு ஜங்குக்கை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் எப்படிப்பட்டவன், என்னென்ன பிடிக்கும், அவனோட சம்மந்தமான திங்ஸ் எல்லாத்தையும் காட்டுறான். அவன் சொல்லக்குள்ள அவனுக்கும் அவனை அறியாமல் ஆட்டோமேட்டிக்காக டிஎஸ் வருது. ஏன்னா அவனுக்கு ஜங்குக்னா ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்கிறான். அதை கேட்கக்குள்ள எனக்கு லைக் எல்லாம் கிடைச்சும் அவளோட லைஃப்பில் ஒரு எம்டினஸ் அவளுக்கு இருக்குது இல்லை. பட் ஜங்குக்கோட ஸ்டோரியை கேட்கக்குள்ள கொஞ்சமாக கிடைச்சாலும் இவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக இருந்திருக்கானே அப்படின்ற மாதிரி இருக்குது. கில்ட்டும் கூடவே இருக்குது. அப்போது ஜிமன் ஜங்குக்கு மியூசிக் பிடிக்கும்னு சொல்கிறான். அவன் காலேஜ் டைம்லேருந்து அவன் ஓனாக ரைட் பண்ண சாங்ஸ், பாடின சாங்ஸ் அதெல்லாம் காட்டுறான். அவனோட கிட்டார், பியானோ இது எல்லாத்தையும் காட்டுறான். அப்போது வாயனுக்கு மியூசிக்கை வச்சு அவனோட மென்டல் ஸ்டேட்டை சரி பண்ணலாமோன்னு தோணுது. ஜங்குக்கோட ஓன் சாங் ரெக்கார்டிங்ஸ்லாம் ஜிமன் வாயனுக்கு போட்டு கட்டிகிட்ருக்கான். அவனோட வாய்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. ஒன்றா ப்ளே பண்ணிகிட்டு இருக்கா. அப்போது ஒரு சாங் வருது. இது இது என்ன லாங்குவேஜ்? அது கொரியன் லாங்குவேஜ். இது ஜேக்கோட ஃபேவரட் சாங். அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன மீனிங்னே தெரியல, பட் அவனோட அந்த வாய்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. எமோஷனே வராத அந்த மனசில் அந்த சாங் ஏதோ ஒரு ஸ்பார்க்கை கொண்டு வருது. அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை அவளோட ஃபோனுக்கு ஷேர் பண்ணிக்கிறா. அப்புறம் அவனுக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் ரித்தி. இதை கேட்டுட்டு வாயன் அப்படியே ஜிம்மனை நிமிர்ந்து பார்க்குறா. ஏன்னா அவளுக்கு ரித்தியே தெரியும்ல. ஸோ அதனால் அன்னை அவளை ஒன் சைடாக லவ் பண்ணா. அவளுக்கு அது தெரியாது. பட் லவ் பண்ணுறதுன்னு எப்படின்னு அவன்கிட்டேருந்து கற்றுக்கணும். வீட்டில் யாருக்கும் தெரியாது, ஏன் அவளுக்கே கூட தெரியாது. ஆனால் அவ்வளோ லவ் பண்ணான். ரொம்ப ரொம்ப அவன் மனசு முழுக்க ரித்தி தான் இருக்கா. ஏன்னா அவன் அவளை அவ்வளோ லவ் பண்ணான். ஆனால் ஒரு விஷயம், ரித்தி அவனை லவ் பண்ணல. ஸோ அவனுக்கு எதையாவது ஞாபகப்படுத்துகிற நேரம் ரித்தியை காட்டினா பரவாயில்ல, பட் ரொம்ப அவளை பிடிக்கிற மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா ரித்தி ரொம்ப நல்ல பொண்ணு. அவளோட லைஃப்பும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ். இந்த மாதிரி அவள் சொல்லிட்டு ஜங்குக்கோட ரூமுக்கு தான் போகிறா. அவனை எழுப்பி ரெகுலர் செக்கப்லாம் பண்ணி முடிச்சுட்டு, குக்கி, இன்னைக்கு நான் உனக்கு ஒன்று கொடுக்க போகிறேன். அது உனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னது?
ம் ம் ஒரு நிமிஷம். இந்த மாதிரி சொல்லிட்டு வயன் ஜேகேயோட கிட்டார் எடுத்துட்டு வாரா. அதை பார்த்தோன்னே அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். ம் இது உனக்கு பிடிக்கும் தானே? ஆமாம். உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியும். இப்போ எனக்கு குக்கி ஒரு பாட்டு பாடி காட்டணும். வேணாம் வேணாம் வேணாம், நல்லா இருக்குது. நீ நிறைய பாட்டு பாடி இருக்க குக்கி. நான் இப்போ அதெல்லாம் கேட்டுட்டு தானே வந்தேன். உன்னோட குரல் ரொம்ப நல்லா இருக்கு. அப்போது ஜேகே கொஞ்சம் யோசிக்கிறான். அவனுக்கு பாட்டு பாடின மாதிரியெல்லாம் எதுவும் ஞாபகம் இல்லை. உண்மையாவா? இரு. அந்த மாதிரி சொல்லிட்டு வயன் ஜங்குக்க கிட்டாரை ஒழுங்காக பிடிக்க வைக்கிறா. அவனோட ஹேண்ட்ஸை அதில் சரியான பொசிஷனில் வச்சு விட்றா. பாடு குக்கி. ஜேகே திரு திருன்னு பார்க்குறான். ஏதாவது தெரிஞ்சால் தானே பாடுறதுக்கு. அவனுக்கு தான் எதுவும் ஞாபகம் இல்லையே. இரு. நீ படித்ததுலே எனக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை பாடு எனக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபோனில் அந்த ஷேர் பண்ண ரெக்கார்டிங்கை காட்டுறா. அவளுக்கு தெரியுது அவன் அதை மறந்துட்டான்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அந்த விஷயம் வயனுக்கு தெரியுதுன்ட்டு அவனுக்கு தெரியக்கூடாது. அதனால்தான் அந்த மாதிரி போட்டெல்லாம் கட்டிகிட்ருக்கா. அவனுக்கு அந்த மியூசிக்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரியே அவள் பேசிகிட்ருக்கா. ஏன்னா ஜேகே எப்போ அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுவானே தெரியாது. அவன் இப்போதான் கொஞ்சம் காமாக இருக்க பழகியிருக்கான். ஸோ அவனோட வழியிலே போய்ட்டு தான் தேவையானதை பண்ணிக்கணும். ஸோ அதனால்தான் ஜேகேவும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு லைட்டாக அந்த கிட்டாரை ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். பாடவும் ஸ்டார்ட் பண்ணுறான். பட் கேட்க தான் சகிக்கலை. அவன் பாட்டுக்கு எக்கு தப்பாக என்னென்னத்தையோ படிக்கிறான். பட் கிட்டார் அவனுக்கு ஓரளவு ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லை. பட் ஓரளவு அவனோட ஹேண்ட்ஸ் அதில் நல்லாவே ப்ளே ஆகுது. டியூன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சரியாகவே வாசிக்கிறான். வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் கேட்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் வயன் நல்லா இருக்குதுன்ற மாதிரியே இருந்துகிட்ருக்காங்க. அவனுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறுத்த வேற சொல்லலையா. ஸோ ரொம்ப ஹாப்பியாக படிச்சிட்ருக்கான். சிமுனதை வந்து பார்க்குறான். ஒரு மாதிரி டோர்கிட்டே நின்று ஜேகே ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் போகிறான். ரொம்ப நேரம் பாடிட்டே இருந்துட்டு அவனுக்கே டயர்டாக இருக்குதுன்னு அதை வச்சிட்றான். அப்போது வயன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவன் பக்கத்தில் போய் உட்காந்து, குக்கி, நான் உனக்கு ஒன்று காட்டுறேன். இவங்களை உனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? இந்த மாதிரி சொல்லிட்டு ரித்தியோட ஃபோட்டோவை ஜேகே கிட்ட காட்டுறா. அவன் ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக பார்க்குறான். இவங்கள உனக்கு ரொம்ப பிடிக்கும் குக்கி. இவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. உன் கூட ரொம்ப நல்லா பேசுவாங்க. உன்னோட உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். உனக்கு இவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். இல்லையே, இது யாரு? இது உனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் குக்கி. எனக்கு ஒன்றை தானே பிடிக்கும். எனக்கு ஒன்றை தான் பிடிக்கும். இந்த மாதிரி ஜங்குக் வயனோட சீக்ஸில் கிஸ் பண்ணிடுறான். வயன் அப்படியே ஒரு நிமிஷம் ஃப்ரீஸ் ஆகி இருந்துடுறாங்க. உன்னை தானே வயன் எனக்கு பிடிக்கும். நீ தான் எனக்கு இந்த நாளும் சாப்பாடு விட்டுற, கதை சொல்கிற, தூங்க வைக்கிற. உன்னை தான் எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். சரி குக்கி, நீ நீ தூங்குண்ணா. எங்கே போகிற நீ? அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்து திருப்பி உட்கார வைக்கிறான். வா, நம்ம அன்னைக்கு சிமன் என் கூட ஃபோட்டோ எடுத்தான்ல, அந்த மாதிரி நம்ம 2 பேரும் மட்டும் ஒரே ஒரு ஃபோட்டோ. இல்லை இல்லை குக்கி, நீ தூங்குண்ணா. எனக்கு ஃபோட்டோ வேணும், எனக்கு வேணும். இந்த மாதிரி சொல்லிட்டு ஜேகே வயனோட கையை ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்கான். என்னதான் மென்டலி வீக்காக இருந்தாலும் ஃபிசிக்கலி அந்த ஸ்ட்ராங்னஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே தானே இருக்கும். வயனால் கையை எடுக்கவே முடியல. சரின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோன் எடுத்து கேமரா ஆன் பண்ணுறாங்க. இல்லைன்னா ஜங்குக் ரொம்ப சத்தம் போடுவான்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபி தான் எடுக்கிறாங்க. ஜேகேவும் கிட்டாரை எடுத்து கையில் வச்சுக்கிறான். ரொம்ப அழகாக ஸ்மைல் பண்ணுறான். வயனும் அது இதுன்னு சொல்லி
டேப்லெட்டை கொடுத்துட்டு அவனை தூங்க வச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு அவங்களோட பெட்டில் உட்காந்து ஃபோனை தான் பார்க்குறாங்க. அந்த ஃபோட்டோவை ஆக்சுவலாக வாயனோட ஃபோனில் அந்தளவு நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்காது. லைக் ஃபார்மலாக ஹாஸ்பிட்டல் சம்மந்தமான ஃபோட்டோஸ் அது மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி செல்ஃபி எடுத்துகிட்டு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாவ. ஸோ அந்த பிக்கை தான் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கா. அப்போது ஜேகே கிஸ் பண்ணது அதுதான் அவளுக்கு ஞாபகம் வருது. தெரியல, அவளுக்கு ஜங்குக்கை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி யோசிச்சுட்டு தெரியல, அவனுக்கு அது தெரியாமல் தான் அப்படி பண்ணான். அவனோட மைண்ட் ஸ்டேபிளாக இல்லை, அதனால தான் அவன் அப்படியெல்லாம் பண்ணுறான். பட் வயனுக்கு ஏன் அதெல்லாம் பிடிக்குதுன்னே தெரியல. லைக் அவங்களே சொல்லிக்கிறாங்க, அவன் ஒரு பேஷண்ட், அவ்வளோதான். அதை தாண்டி எதுவுமே இல்லை. ஏன்னா அவன் இப்படிலாம் பண்ணுறான்னு அவனுக்கே தெரியாது. இன்கேஸ் அவனுக்கு ஒரு நாள் எல்லாம் க்யூர் ஆனால் கூட இதெல்லாம் அவனுக்கு நினைவே இருக்க போகிறதில்ல. ஸோ அதெல்லாம் சும்மா தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அந்த ஃபீலிங்ஸ் இக்னோர் பண்ணிவிட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்க. ஸோ இப்படியே டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. வயனும் ஜங்குக்கும் ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. வயன் இதுக்கு முன்னாடி யாரு கூடயும், ஈவன் ஒரு ஃப்ரெண்டாக கூட யாரு கூடயும் அவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்க மாட்டா. ஜங்குக் கூட தான் அவ்வளோ க்ளோஸாக இருக்கா. அந்த ஒரு வீட்டிலே மற்றவங்க கூட கதைக்கக்குள்ளே ரொம்ப ஃபார்மலாக சொல்ல வேண்டிய விஷயத்த மட்டும் சொல்லிட்டு அந்த மாதிரி இருப்பாள். பட் ஜங்குக்கிட்ட பேசக்குள்ளே அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவள் ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்சனாக இருக்கா. ஸோ இப்படியே ஒரு 1 இயருக்கு மேலே க்ராஸ் ஆகுது. ஒரு நாள் அப்படி தான் வயன் இன்னும் வரல. ஸோ ஜங்குக் ரொம்ப அடம் பிடிச்சிட்ருக்கான். டே ஜங்குக், அம்மா சொல்கிறேன் இல்லடா, ஒரு 2 வாய் சாப்பிட. நீ நீ போமா, நீ அந்த நேரம் வாழ்ந்துட்டே இருக்க, எனக்கு வயனு தான் வேணும். எக்ஸ்கியூஸ் மீ. இந்த மாதிரி வயன் அங்கே வந்து தொடர்ந்துருக்கிற ரூம் கதவை நாக் பண்ணுறா. ஜேகேக்கு வயனை பார்த்தோன்னா அவ்வளோ ஹாப்பி. ஜேகேயோட அம்மா அதுக்கப்புறம் எதுவும் பேசாமல் சைலண்ட்டாக அந்த பிளேட்டை அங்கனே வச்சுட்டு போயிடுறாங்க. வயனும் வந்துட்டு ஜங்குக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு ரெகுலர் செக்கப்லாம் பண்ணிகிட்ருக்கா. அப்போது அந்த ரூமில் டோர் வழியை பார்த்தோன்னா வெளியில் செம்ம மழை. அதை ஜேகேயை பார்த்துட்டு இருந்துட்டு, வயன், என்ன குக்கி, அங்கே அங்கே வெளியில் நான் கூப்பிட்டு போயேன். வெளியில் மழை பெய்யுது குக்கி, இன்னைக்கு வேணாம். எனக்கு வேணும், எனக்கு இன்னைக்கு தான் வேணும், கூப்பிட்டு போனேன் ப்ளீஸ். சொன்னால் கேட்கணும் குக்கி, வெளியில் ரொம்ப இடி இருக்குது, வேணாம். எனக்கு வேணும், நீ என்னை கூப்பிட்டு போகல, இதெல்லாம் நான் குடிக்க மாட்டேன், எனக்கு வேணாம். டேப்லெட்டை குடிச்சு தான் ஆகணும் குக்கி, அடம் பிடிக்காம சொல்கிறது கேளு. நான் கேட்க மாட்டேன். நீ என்னை வெளியில் கூப்பிட்டு போகலன்னா நீ சொல்கிற ஒன்றுத்தையும் என்னை கேட்க மாட்டேன். சொன்னால் கேளு குக்கி. இந்த மாதிரி வாயின்னு சொல்லிகிட்ருக்க ஜேகே ரொம்ப அடம் பிடிக்கிறான். ஃபைனலாக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னது தான் டேப்லெட்டே குடிக்கிறான். ஸோ ஜேகேயோட அம்மாட்ட சொல்லிட்டு வாயனும் ஜேகேயோட வெளியில் போகிறாங்க. நல்லா இருக்கு. எங்கே போகிற குக்கி, நில்ல. இந்த மாதிரி சொல்லிட்டு ஜேகேயோட கையை வாயின் பிடிக்கிறாங்க. சொல்கிறது கேட்கவே மாட்டல குக்கி, மழை பெய்யுதுன்னு சொல்கிறேன், நீ பாட்டுக்கு போகிற, பின்ன என்னதுக்கு நான் கூட எடுத்துகிட்டு வந்தேன். இந்த மாதிரி சொல்லிட்டு வாயின் கொஞ்சம் கோவமாக பார்க்குறா. ஜேகேவும் வாயின் கோவமாக பார்க்குறத பார்த்துட்டு ரொம்ப பாவமாக பார்த்துட்ருக்கான். ஒழுங்காக என்னோட கையை பிடிச்சிட்டு என் கூட மட்டும் வரணும், புரியுதா? சாரி, நான் உன் கையவே பிடிச்சிக்கிறேன். இந்த மாதிரி சொல்லிட்டு வாயினோட கையை பிடிச்சிக்கிறான். லைக் வாயினோட ஃபிங்கர்ஸோட ஜேகேயோட ஃபிங்கர்ஸ்லாம் சேர்ந்த மாதிரி ரொம்ப கிரிப்பாக பிடிச்சிக்கிறான். வாயனுக்கு சம்திங் ஏதோ ஃபீல் ஆகுது. அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் அப்படியே ரொம்ப நேரம் அதே மாதிரி கையை பிடிச்சிட்டே இருக்கணும் போல இருக்கு. பட் ஜேகே அதை விளையாட்டுத்தனமாக சின்ன பிள்ளைத்தனமாக தான் அதை பண்ணியிருப்பான். பட் வயனுக்கு அது என்ன ஃபீலிங்ஸ்னு சொல்லவே தெரியல. அது கார்டன் ஏரியா தான். ஸோ ஓரமாக கொஞ்சம் தூரம் வயனும் ஜங்குக்கும் அப்படியே நடந்து போகிறாங்க. மழையும் பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஜேகே நனையக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கும் சேர்த்து தான் அந்த கொடையை வயன் பிடிச்சிருப்பாங்க. ஸோ இன்னுமே க்ளோஸாக தான் இருக்காங்க. வயனுக்கு அது ரொம்ப பிடிக்குது, ஏன்னு தெரியல. ஜேகே அவனோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட்லேயே இல்லாமல் மழையை அவன்
பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். பட் ஃபயனுக்கு அவங்க 2 பேரும் ஒன்றா நடந்த போக்குள்ள எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவங்களுக்கு பிடிக்குது. நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன்ல, சாப்பாடை கூட ரசித்து சாப்பிட மாட்டா, ஒரு நாளை ரசித்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டா. பட் இன்றைக்கி அந்த ஒவ்வொரு அடியையும் ரொம்ப அனுபவித்து ரசிக்கிறா. அப்படியே ஜங்குக்கையும் பார்க்குறா. பட் ஜேகே அந்த பக்கம் மலை தான் பார்த்துட்ருக்கான். ஃபயன் ஜேகேவை பார்த்து ரொம்ப சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணுறா. இப்படியே கொஞ்ச தூரம் போக்குள்ள ஒரு லைட்னிங் வருது. அதை பார்த்துட்டு குக்கி குக்கி இடி இடிக்க போது காது பொத்திக்கோ. என்னவன் காது பொத்திக்கோ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கக்குள்ளேயே இடி இடிச்சிடுது. ஸோ ஜேகே பயத்தில் வயனை ஹக் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் வயனுக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆகியிருக்கா. ஜேகே திடீர்னு ஹக் பண்ணதில் கொடையும் அப்படியே ஆட்டுப்பட்டுருது. ஜேகே நனையல. பட் ஃபயன் பின்னாடி அவங்களோட ஹேர்லாம் நனையுது. பட் அது கூட அவங்களுக்கு ரியலைஸ் ஆகலை. அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க. பயமாக இருக்கு. இப்படி இருக்கக்குள்ள மறுபடியும் இடி இருக்குது. ஸோ ஜேகே இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அப்போ வயன் ரியலைஸ் ஆகி ஒரு கையால் ஜேகேயோட முதுவை ரேப் பண்ணிட்டு, ஒன்றும் இல்லை குக்கி, அது எனக்கு ஒன்றுமே இல்லை குக்கி, நாம் வீட்டுக்கு போகலாம் வா. இந்த மாதிரி சொல்லிட்டு வயன் ஜேகேவை எப்படியோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போய் ரூமுக்கு போய் வயன் ஒரு டவல் எடுத்து ஜேகேவுக்கும் துடைச்சி விட்டுட்டு அவங்களும் துடைச்சிக்கிறாங்க. இடி இடிச்சனால ஜேகே ரொம்ப பயந்துருப்பான். ஸோ வயனோட கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறான். ஸோ சம்ஹவ் சமாளிச்சுட்டு அவன் தூங்க வரைக்கும் அவனோட கையை பிடிச்சிட்டே இருக்கா. ஜேகேவும் அப்படியே தூங்கிட்டான். வயன் அவனோட கையை எடுத்து விடவே இல்லை. ரொம்ப நேரம் ஜேகேவை தான் பார்த்துட்டே இருக்கா. அவளுக்கு ஜேகேவை இன்னும் ரொம்ப பிடிக்குது. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கா. கொஞ்ச நேரம் கழித்து அவள் ஸ்லோவாக ஜேகேவோட ஹேண்டை அவளோட ஹேண்ட்லேருந்து எடுத்து விட்றா. இருந்தாலும் ஏனே தெரியல, போகவே மனசே இல்லை. ஸோ கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்கா. அவனோட ஹேண்டை டச் பண்ணி அப்படியே ஸ்லோவாக எடுத்து ரொம்ப ஸ்லோவாக ஜேகேவோட ஹேண்டில் ஒரு கிஸ் கொடுக்குறா. அப்புறம் ஸ்லோவாக அந்த கையை பெட்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போகலான்னு பேக் எடுத்துகிட்டு எந்திரிக்கிறா. திரும்பினா அவனை ரூம் டோர்கிட்ட ஜிம்மன். அவள் ரெகுலராகவே ஆஃபீஸ் விட்டு வந்துட்டா ஹால் எல்லாத்தையும் வச்சுட்டு முதல்ல ஜங்குக்கு தான் வந்து பார்ப்பான். ஸோ அந்த மாதிரி தான் வந்தான். ஃபைன் கிஸ் பண்ணது அதையும் பார்த்துருப்பான். ஸோ அப்படியே அங்கே நின்றுட்டுருக்கான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸோட. ஃபைனுக்கும் சடனாக என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அப்படியே முள்ள டோர்கிட்ட போகிறாங்க. அது இந்த டேப்லெட் தீர்ந்து போச்சு. ஸோ இதை வாங்கணும். இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு பேப்பரை ஜிம்மன்கிட்ட நீட்டுறாங்க. பட் ஜிம்மனை நேராக பார்க்கல. ஜிம்மனும் கொஞ்ச நேரம் வயனே தான் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான் கன்ஃபியூஸாக. அப்புறம் அப்படியே வயனோட கையிலேருந்து அந்த பேப்பரை வாங்குறான் வயனை பார்த்துட்டே. பட் வயன் ஜிம்மனை ஃபேஸ் பண்ணல. ஜிம்மன் வாங்கினோன்னே அவங்க பாட்டுக்கு வெளியில் போயிடுறாங்க. ஜிம்மன் ஸ்டில் அங்கனே ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். அவன் பார்த்த அந்த விஷயத்த எந்த மாதிரி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா வயன் இவ்வளோ நாளைக்கு அந்த ஃபேமிலியில் யாரு கூட பெருசாக பேசினது கூட இல்லை. வருவா, அவள் வேலையை பார்ப்பா, சொல்கிறத 1-2 லைனில் சொல்லிட்டு போயிடுவா. ஸோ இதை என்ன மாதிரி எடுத்துக்கிறது, எதனால் அப்படி பண்ணா புரியல அவனுக்கு. இந்த பக்கம் வயன் அவங்களுக்கு ரொம்ப நர்வஸாக இருந்திருக்கும். அவன் பார்த்துருப்பானா இல்லையான்னு அவங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியல. ஸோ கொஞ்ச நேரம் அந்த பதட்டத்தோடு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அது போயிருக்கும். ஸோ லேட் நைட் இப்போ தான் அப்பார்ட்மெண்ட் கிட்டே போகிறாங்க. அப்பார்ட்மெண்ட்க்கு கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். ஸோ அந்த வழியாக நடந்துட்டுருக்காங்க. அப்போது கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டுருக்கக்குள்ள, ஹே பொண்ணு, ஒரு நிமிஷம் நில்லு. கூப்பிட நிற்காம போகிறா. ஹே பொண்ணு ஒன்றுதான். ஏ என்னானே நீ கூப்பிட்டு நிற்காம போகிறா?
எவ்வளோ திமிர பத்தியானே அவளுக்கு. பார்த்துட்டு சும்மா இருக்க. அதான்டா என்கிட்டே திமிர கட்டுறா. வாங்கடா அவ்வளோ ஒரு கை பார்க்கலாம். இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க ஃபைன் பின்னாடியே போகிறாங்க. ஃபைன் பாட்டுக்க நிற்காம போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஃபைன் முன்னாடி நிற்கிறாங்க. ஸோ ஃபைனும் அங்கே ஸ்டாப் ஆகிட்றாங்க. ஏ என்னடி நீ கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போகிற என்ன? அப்போ வயன் அப்படியே அவனை பார்க்குறாங்க. ஒரு மாதிரி ரவுடி மாதிரி இருந்துட்டுருக்கான். அவன் கூட இன்னும் 2-3 பேரும் இருக்காங்க. வயன் அப்படியே அவங்கள முறைச்சி பார்த்துட்டு அப்படியே பார்க்குறா. அவங்க வயன் முன்னாடி வந்துட்டு, ஹே சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளே என்னடி போகிற? ஒன்று பாத்தியானே நீ சொல்கிறத கேட்காம போகிறானேவ. அதான்டா. பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருக்கா. என்ன பண்ணலாம் அவளை? வழி விடுங்க. டே பேசுடாடா. அப்போ வயன் மறுபடியும் பார்க்க, ஹே எங்க பார்க்குற? வாரண்டா அவளை. யாருன்னே தெரியாத 4 பசங்க வந்து ராத்திரி நேரத்தில் வந்து வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. இவ கண்ணில் ஒரு பயம் இருக்கான்னு பாருடா. அதானே நாமும் பயம்னு நான் காட்டிட வேண்டியதா அப்படின்ற. அப்போ அவனும் அப்படியே வயனை பார்த்த மாதிரி நடந்து வரான். வயன் லைட்டாக பின்னாடி போயிட்டு, வழி விடுங்க, நான் போகணும், நான் அப்புறம் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன். அப்போ அவன் நிற்கவே இல்லை, வந்துட்டே இருக்கான். இன்னொருத்தன் சடனாக வந்துட்டு வயனோட பேக்கை பிடிங்கிறான். இப்போ எப்படி போலீஸ்க்கு கால் பண்ணுற நாங்களும் பார்க்குறோம். கையை விடு. என்ன கையை விடணுமா? முடியாது. கையை விடு. டே முறைக்கிறாடா. என்னடி நீ? என்ன சாதாரண மருந்துருந்தாலே ஒரு 5-10 எதையாவது வசூல் பண்ணிட்டு அப்படியே அனுப்பிச்சுட்ருப்போம். நீ என்னமோ ரொம்ப குதிச்சிட்ருக்க. இப்படி சொல்லிட்டு அவனும் ரொம்ப கிரிப்பாக பிடிக்க ஃபைன் ரொம்ப நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது அவனை ஒரு கார் வருது. அப்போ அங்கே வந்தவங்க எல்லாம் ஃபைனுக்கு பேக்கில் பார்க்குறாங்க. ஹெட்லைட்டோட வெளிச்சம் வருது. ஃபைனும் திரும்ப காரும் ஹார்ன் பண்ணிட்டு வர அவங்க யாரோ நம்மளை பார்த்துடுவாங்கன்ற பயத்தில் ஃபைனோட கை விட்டுட்டு ஓடிடுறாங்க. ஆக்சுவலாக அந்த காரில் வந்தது வயனோட அப்பா. அவசரமாக கார்லேருந்து இறங்குறாரு. அவங்க வயன்கிட்ட வம்பிழுத்துட்டு இருந்ததை பார்த்துருப்பாரு. ஸோ சீக்கிரம் வந்துட்டு வயன், யாருமாங்க? உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? வயனோட தலையை தடவி கொடுத்துட்ருக்காரு. வயன் கொஞ்ச நேரம் அவங்க அப்பா பார்த்துட்டுன்ட்டு அப்படியே ஒன்றும் சொல்லாமல் கீழே அவளோட பேக்கை போட்டுட்டு போயிருப்பாங்க. அதை எடுத்து மாட்டிக்கிறா. யார் வயன் அவங்க? இதுக்கு முன்னாடியும் இப்படி தான் தொல்லை பண்ணிகிட்டு இருந்தாங்களோ ஒன்று? இல்லை, இன்னைக்கு தான். அப்போது வயனோட அப்பா வாங்கிட்டு போய், அவங்க மட்டும் இன்னொரு தடவை கையில் கிடைக்கட்டும், இருக்குது அவங்களுக்கு. நீ எதுக்கு போ தனியாக வந்துட்டுருக்க இந்த நேரத்தில்? எங்கே போயிட்டு வர? ஹாஸ்பிட்டல் டியூட்டி முடிஞ்சு ஈவினிங்காக நீ வந்துடுவல. அப்போது வயன் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்காங்க. சொல்லு வயன், இந்த நேரத்தில் எதுக்கு தனியாக வர? அதுவும் காரில் இல்லாமல் நடந்து வர. சொல்லு வயன், எங்கே போயிட்டு வர? அது எனக்கு ஒரு பேஷண்ட்டை பார்க்க வேண்டியிருந்துச்சு, பார்த்தா. ஹாஸ்பிட்டல் டியூட்டி தான் ஈவினிங்கே முடிஞ்சிருவேன் வயன். அதுக்கு பிறகு எந்த பேஷண்ட்டை பார்க்க போகிற? ஸோ வயனும் யாரை பார்க்க போகிறேன், எதுக்காக போகிறேன் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. எதுக்காக என்கிட்ட சொல்லலை வயன்? இதை சொல்லு, எதுக்காக சொல்ல? இது 1 நாளா 2 நாளா? இத்தனை மாதம், இன்னும் கொஞ்சம் மாதத்தில் 1 வருஷம் ஆக போகுது. இவ்வளோ நாள் இதை பண்ணிகிட்டு இருந்திருக்க, ஆனால் எனக்கு தெரியல வயன். இப்போது வயன் அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. இல்லை எனக்கு புரியல வயன். எஸ், இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, இது உன்னோட வேலை, ஓகே. ஆனால் இப்படி ஒரு வேலையை என் பொண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கான்ற அந்த ஒரு சின்ன விஷயம் கூட எனக்கு தெரியல வயன். நான் உனக்கு யாருன்னு நினைவு இருக்கா? இல்லைனா வயன், இன்னும் எவ்வளோ நாள்? உனக்கு புரிய மாட்டேங்குது வயன். இப்போ வரைக்கும் அவளும் சரி, உன் தம்பியும் சரி, தினம் உன்னை பற்றி பேசாத நாளே இல்லை வயன். நிக்கில், அவன் எந்த நாளும் வயனக்கா என்ன பண்ணுறாங்களாப்பா, நல்லா இருக்காங்களாப்பான்ட்டு ஒவ்வொரு நாளும் கேட்குறா வயன்.
அவன் உன்னை பற்றி கேட்குற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் அவன் முகத்தில் சந்தோஷத்தோடு தான் கேட்குறான். கோவத்தோடையோ வெறுப்போடையோ இல்லை. ஆனால் உனக்கு மட்டும் எதுக்கு இவ்வளோ வெறுப்பு? எனக்கு புரியல. உன்னை கொடுமைப்படுத்தலை, உன்னோட ஃப்ரீடம் தடுக்கலை. ஆனால் ஏன் இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? லேட் ஆகுதுப்பா, நான் போகணும். சரி போனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ண நீ மாறுவ? உனக்கு இப்போ என்னதான் பண்ணணும்? நீ திருப்பி அந்த அன்பை காட்டலைனாலும் பரவாயில்ல வயன். உன் மேலே உயிரே வச்சிருக்க ஒரு குடும்பம் உனக்கு இருக்கு. அவங்க காயப்படுற மாதிரி மட்டும் நடந்துக்காத. சொல்லு, இப்போ என்ன பண்ணணும்? என்ன பண்ண நீ மாறுவ? என்ன பண்ண என்னோட பழைய வயனா வருவ? தெரியலப்பா. ஆனால் ஒன்று, எனக்கு என்ன வேணும்னு உங்ககிட்ட அப்போவே கேட்டேன். ஆனால் நீங்கள் அதை எனக்கு பண்ணல. நான் சொன்னதை நீங்கள் கேட்கல. உங்களுக்கு வேணாம் அது சின்ன ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் எனக்கு அப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நான் கேட்டதை தவிர அதை நீங்கள் எதை செஞ்சாலும், என்னத்தையும் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாலும், நான் கேட்டது இது இல்லைன்னு அப்போ என்னோட மனசு சொன்னிச்சு. நான் உங்கள் யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கலப்பா. ஆனால் எனக்கு தெரியல, என்னோட மனசில் எந்த ஒரு எமோஷனும் வர மாட்டேங்குது. ரொம்ப எம்டியாக இருக்குது. மேபி நான் நினச்சது தப்பாக கூட இருக்கலாம். ஆனால் இப்போ என்னோட மனசில் ஒன்றுமே இல்லை, எம்டியாக தான் இருக்குது. எனக்கு இப்படி இருக்கிறது நல்லா இருக்குதுன்னு தான் தோணுது. நான் உங்கள் ஒய்ஃபையோ இல்லை மகனையோ கெட்டவங்கன்னு நினைக்கல. உங்களை நான் ஏதோ கஷ்டப்படுத்தியிருந்தேன், ஸோ சாரி. ஆனால் நீங்கள் கிட்ட அந்த பழைய வயன் திரும்பி வருவாளான்னு கேட்டால் எனக்கு அதுக்கு ஆன்சர் இல்லை. ஏன்னா எனக்கு எது தெரியல. உங்களுக்கு பிடிச்ச அந்த வயனை விட இப்போ இருக்கிற வயன் எனக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல. ஆனால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யா, இந்த மாதிரி சொல்லிட்டு வயன் அப்படியே போகிறாங்க. வயனோடப்பா கொஞ்ச நேரம் அங்கே பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு அவ்வளோ கவலையாக இருக்குது. கார் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இப்படியே வயன ஒரு பக்கம் அவங்களோட லைஃப்பை பார்த்துட்ருக்க. வயனோட அப்பாவுக்கு அவருக்கு அவரோட பொண்ணு திருப்பி வேணும் இப்படியாவது. ஓகே காய்ஸ், இந்த பாட்டை இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், May 18 பவி அக்காவுக்கு பர்த்டேன்னு சொன்னாங்க. ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே பவி அக்கா. இந்த ஒன் ஷாட்டை அவங்களோட பர்த்டேக்கு தான் போட சொன்னாங்க. பட் இது அந்தளவு ஜாலி வைபெல்லாம் இல்லைல்ல, அதனால் இதை ஜாலியாக இருக்க வேண்டிய நாளில் போட்டு அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் இன்றைக்கி அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே பவி அக்கா. காட் பிளெஸ் யூ. அண்ட் யா, ஸோ மிச்சத்தை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸ்டோரி ரொம்ப லென்த்தாக போகும், 2 பாட்டை பிடிச்சிட்டேன். ஸோ இன்னும் ஒரு பாட்டு இருக்குது, அதை சூன் அப்லோட் பண்ணுறேன். ஓகே.